வாங்க சாம்பார் பொடி செய்கிறத பார்ப்போம். காஞ்ச மிளகாய் 50 கிராம்ஸ் 38 போல் இருக்கும். கொத்தமல்லி 100 கிராம்ஸ் 1.25 கப்பு. வெந்தயம் 1.5 டேபிள் ஸ்பூன். கருவேப்பிலை 10லேருந்து 15. சீரகம் 2 டேபிள் ஸ்பூன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன். வெள்ளை அரிசி 2 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன். துவரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன். பெருங்காயம் தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த மசாலா சாமான்களை எண்ணெய் போடாமல் பொறுமையாக வறுத்தெடுப்போம். பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் வறுக்க தேவையில்லை. மீடியம் சூட்டில் கடாய் சூடாகியதும் முதல்ல காஞ்ச மிளகாயை போட்டு வறுக்கலாம். இதை வறுத்து எடுக்கிறதுக்கு 8 நிமிஷம் போல் ஆகும். எந்த ஒரு மசாலா சாமான்களையும் அளவான சூட்டில் பொறுமையாக வறுத்தெடுத்தால் தான் அதில் உள்ள ருசியும் மனமும் வெளிவரும். அடிக்கடி கிளறணும், கருகி விடக்கூடாது. இப்போ இது நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம வேறே ஒரு தட்டில் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கொள்ளலாம். கொத்தமல்லி, இதுவும் வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் போல் எடுக்கும். கடலைப்பருப்பு, இதை வறுக்கிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் போல் எடுக்கும். துவரம் பருப்பு, இதை வறுத்தெடுக்கவும் ஒரு 6 நிமிஷம் போல் எடுக்கும். வெள்ளை அரிசி, இதையும் ஒரு 6 நிமிஷம் போல் வறுத்தெடுங்க.
வெந்தயம், இதை வறுக்க ஒரு 3 நிமிஷம் போல் எடுக்கும். சீரகம், மிளகு, இது ரெண்டையும் ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டு வறுத்தெடுங்க. வறுத்ததெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா கிரைண்டரில் போட்டு பவுடர் ஆக்கி கொள்ளுவோம். கிரைண்டர் பெருசாக இருந்தன்னா இது எல்லாத்தையும் ஒரே தடவையில் போட்டு பவுடர் ஆக்கி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சின்னதாக இருந்தன்னா ஒரு 2-3 தடவை போட்டு பவுடர் ஆக்கி கொள்ளலாம். அரைச்சி எடுத்ததெல்லாம் நல்லா கலந்துட்டு அரைச்ச சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு மூடி வச்சு பாவிக்கலாம். சாம்பார் பொடியை செஞ்சு ருசியான சாம்பாரையும் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க.